முத்து யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மன்னிப்பு இதற்கு முக்கியமான காரணம், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாலுமே உங்கள் கோபத்தை அடுத்தவங்கக்கிட்ட திணைக்காதீங்க. அடுத்தவங்கக்கிட்ட திணைச்சிட்டிங்கன்னு சொன்னால், அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த கஷ்டத்துக்கும் நீங்களே ஒரு காரணமாவீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே மன்னிச்சுக்கோங்க, சாரி. அது எவ்வளோ பெரிய ஆளானா இருக்கட்டும், எவ்வளோ பொசிஷனில் சின்ன ஆளானா இருக்கட்டும், பெரியவங்க சின்னவங்க அப்படின்ற பாகுபாடு தேவையில்லை. மன்னிச்சுக்கோங்கன்ற ஒரு வார்த்தை கேட்டிங்கனாவே மனசு குளிர்ந்துடும். சரிங்களா? இதுக்கு நிறையா டைமிங் எடுத்துக்காதீங்க. லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஒரு ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், உங்கள் மேலே தப்பு இருக்குது, நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சைலண்ட்டாக இருங்க. அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஹர்ட் பண்ணீங்கன்னு சொன்னாலோ கஷ்டப்படுத்துனீங்கன்னு சொன்னாலோ அது உங்களை ரொம்ப கஷ்டத்துக்கு தான் எடுத்துகிட்டு போய் விடும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்கிட்டே ஆகட்டும், லவ்வர்ஸ்கிட்டே ஆகட்டும், கூட பிறந்தவங்ககிட்டே ஆகட்டும், அடுத்து வேறு யார்கிட்டையாச்சும் இருக்கட்டும்ங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மிகவும் சாரி, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. நிறைய டைம் எடுத்துக்கிட்டு சொல்லாதீங்க. அது சொன்னீங்கன்னாவே லைஃப்பில் ரொம்ப வேர்ல்டில் ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் போவீங்க. சரிங்களா? இந்த மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையில் பெரிய மகத்துவமே இருக்குது. சரிங்களா? அதை மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களால் ஒருத்தர் அழுகுறாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டத்தில் எடுத்துகிட்டு போய்ட்டு விடும். அந்த கஷ்டத்துக்கான உங்களுக்கு சொல்யூஷன் கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் யாருக்கிட்டையுமே சரி, வார்த்தையை விடுறப்போ, அவங்கள கஷ்டப்படுத்திட்டீங்க தெரியாது, ஆனால் உங்கள் மனசு சொல்லும் அது தப்பு அப்படின்னு. அந்த தப்புன்னு சொல்கிறப்ப சாரி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறேன். நான் எந்த விதத்தில் எப்படி மாற்றி சொன்னாலும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், சாரி. சரிங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா சசி முத்து யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.